காதல் 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 அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டுப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அர்ஜுனை மணமேடைக்கு வர சொல்லி அர்ஜுன் வராதனால பார்த்தீங்கன்னா கரிகாலனே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரூமுக்கு வந்துடுறாரு. ஒழுங்கு மரியாதையாக மணமேடைக்கு வாடா, ஏன் இவ்வளோ நேரம் வர சொன்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா நான் வரமாட்டேன்ப்பா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்க, எங்கள் ஊரடியே நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கேன், என் தங்கச்சிக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நீ பாட்டு இஷ்டத்துக்கு இப்போ வரமாட்டேன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரண்யாவும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அவனை கல்யாணம் பண்ணிக்கினா நாளைக்கு ஸ்வேதாவுமே கஷ்டப்படணும், நம்ம ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போத்துலேருந்து நீ என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சேன்னு கரிகாலன் கோவப்படுறாரு. உடனே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உன் வேலை தான், நீ கொடுக்குற செல்லத்தில் தான் இவ்வளோ பண்ணுறானுங்க, நீ கொடுக்குற தைரியத்தில் தான் இவனுங்க இவ்வளோ பண்ணுறானுங்க, முதல்ல உன்னை சொல்லணும், முதல்ல உன்னை அடித்தா சரியாக வரும், இப்போ அவன் கூட வரானா இல்லையா அதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா நான் வரல, எனக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா விருப்பம் இல்லைன்னு சொல்கிற, சின்ன வயசுலேருந்தே அவள் உன்னை விரும்பி இருக்கா, நீ அவளும் ஒன்றா பழகியிருக்கீங்க, இது உனக்கு போதாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்காகலாம் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா, எனக்கு அவளை பிடிக்கல, சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறத நான் ஏன்டா கேட்கணும், இது நாள் வரைக்கும் நான் சொல்கிறது தானே நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கீங்க, இப்போ என்னடா என்னை எதிர்த்து பேசி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா எனக்கு உங்கள் மேலே ரொம்பவே மரியாதை இருக்குப்பா, ஆனால் இந்த விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க, ஊர் பார்க்குறாங்க, ஊருக்காக நான் வாக்கு கொடுத்துட்டேன், அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையும் ஸ்வேதா வாழ்க்கையும் கெடுக்காதீங்க, கண்டிப்பாக நீங்கள் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நான் சந்தோஷமாக அவ கூட வாழ மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே கரிகாலன் பார்த்தீங்கன்னா உன்னை விரும்புகிறவளை கட்டிங்கன்னா நீ சந்தோஷமாக இருப்படா, என் வார்த்தையை நம்பு, ஒழுங்கு மரியாதையாக மனவடைக்க வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாரு. உடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா கையை தட்டி விட்டுடுறாரு. என்னால் வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாரு என்னை அசிங்கப்படுத்தாத, 4 பேருக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்தாத, நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் மனவேடையில் வந்து எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன், இதில் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் சொல்கிறேன், பாட்டி அத்தைக்கிட்ட உங்களால் சொல்ல முடியலன்னு அவங்கள கூப்பிடுங்க, நானே அவங்கக்கிட்ட சொல்கிறேன், ஸ்வேதாவை கட்டிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு எவ்வளோ அர்ஜுன் சொல்கிறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கரிகாலன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்கறதா இல்லை. இப்போ ஒழுங்கு மரியாதை நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரண்யாவுமே எவ்வளோ சொல்லுவாங்க, ஆனால் சரண்யாவையுமே அவர் மதிக்கிற மாதிரி இல்லை. நீ வாயை மூடிட்டு இரு, நீ இன்னொரு வாட்டி வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி சரண்யாவுமே ரொம்பவே திட்டுறாரு. அதுக்கப்புறம் கரிகாலன் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எதுனாலும் என் முடிவு படி தான் இருக்கணும், நான் சொல்கிறத நீங்களாம் கேட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா என்னப்பா இது வீடா இல்லை கோர்ட்டாப்பா, ஏதோ கோர்ட்டில் நீதிபதி பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, நான் உங்கள் பையன்ப்பா, உங்கள் பையன் நினச்சி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா என்ன வர வர வார்த்தைங்களாம் ரொம்ப தடியாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. என்ன இதெல்லாம் உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாளா, அவள் சொல்லி கொடுத்துதா எல்லாம் நீ பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ஏன்ப்பா எதுக்கு எடுத்தாலும் அம்மாவே ப்ளேம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நான் தான்ப்பா சொன்னேன், அம்மா ஒன்றும் சொல்லலை, அவங்க உங்கள் ஒய்ஃப்ப்பா, அவங்கள உங்கள் ஒய்ஃப் மாதிரி நடத்துங்க, அவங்க ஒன்றும் உங்கள் அடிமை இல்லை, எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு நீங்கள் அவங்களே தப்பு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுன் கேட்குறாரு. உடனே கரிகாலன் பார்த்தீங்கன்னா டேய் கார்த்திக், இவன்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகுது, அவனை மனவேடைக்கு இழுத்துடுவாடா அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கும் சைலண்ட்டாக நிற்கிறாரு. என்னடா எல்லாரும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக பிளான் பண்ணுறீங்களா, ஸ்வேதா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால தான் நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன், இதுவே அவள் ஆதவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா நான் இந்த மாதிரி கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை, நான் நில்லுனா நிற்பான், நான் சாவுனா சாவான், அவன் தாண்டா என் புள்ள, நீ எல்லாம் என் பிள்ளையே இல்லைடா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி கமலா கால் பண்ணுறாங்க. சின்ன மனமேடைக்கு கூப்பிட்டு வாங்க, டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கரிகாலன் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் மணி ஆகுதுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க, ஒழுங்காக மரியாதையாக வாடா அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி வலிச்சிட்டு போகிறாரு. அர்ஜுன் அவங்க அம்மாவும் எவ்வளவோ சொல்லுவாங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் கேட்கவே மாட்டார், வாடா வாடான்னு வலிப்பார். வலிக்கிற இதுவில் பார்த்தீங்கன்னா அவர் போய் கீழே விழுந்துடுறாரு. என்னடா எல்லாரும் என்னை சேர்ந்து அவமானப்படுத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் திரும்பவும் கஷ்டப்பட்டு பேசுகிறாரு. உடனே சரண்யா பார்த்தீங்கன்னா ஏங்க சொல்கிறது கேளுங்க, ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, அவன் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல உன்னை அடித்தா சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரண்யாவை அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாரு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னதான்ப்பா உங்களுக்கு வேணும், நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிங்க அவ்வளோதானே, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கையை பிடிச்சி மனவேடைக்கு கூப்பிட்டு போகிறாரு. அவரை மனவேடைக்கு கூப்பிட்டு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா மது பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து சிரிப்பாங்க. உனக்கு தேவைதான்டா, உங்ககிட்டேருந்து நான் தப்பிச்சேன்டான்ற மாதிரி அவனை பார்த்து சிரிப்பாங்க நக்கலா. அப்போ கூட அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் கூட இருக்காது. ஆனால் அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா அர்ஜுன் இந்த அளவுக்கு போராடிட்டு இருப்பார். அர்ஜுன் கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு உட்கார வைப்பாங்க. ரொம்பவே அவர் சைலண்ட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலா பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை கூப்பிட போகிறாங்க. அம்மா வா மணவேடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அர்ஜுன் மணவேடைக்கு வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வந்துட்டாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாவாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே அர்ஜுன் நம்மளை ஏற்றுக்கினான் போல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக மணமேடைக்கு போகிறாங்க. இடையில எல்லாருமே நின்றுட்டுருப்பாங்க. உடனே ஆதவன் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கிட்ட இந்த அர்ஜுன் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கானே, என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே
கார்த்திக் பார்த்தீங்கன்னா, ஐயய்யோ! அவன் மதுவ லவ் பண்ற விஷயத்த சொன்னா இவன் அப்பா கிட்ட போட்டு குடுத்துருவானே அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆதவன் பார்த்தீங்கன்னா, இவன் யாரையோ லவ் பண்றான்னு நெனைக்கிறேன்டா. அப்பாவுக்கும் பாட்டிக்கும் வீட்ல லவ் பண்ணா பிடிக்காதுன்னு தெரியும். அது தெரிஞ்சும் இவன் ஏன்டா இந்த மாரி இருக்கான்? அப்பாவ பேச்சு கேட்கலன்னா இவன் இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அனுபவிக்கட்டும் நல்லா அப்படின்னு சொல்றாரு. உடனே கார்த்திக் மனசுல பார்த்தீங்கன்னா, அட பாவி! கரிகாலன் வெர்ஷன் 2 போலயே இவன். கரிகாலன் 2.0 போல இவன நம்ப எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கரிகாலன் பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் ஸ்வேதாவ கூட்டு வர சொல்லி கால் பண்றாங்க. அந்த சமயம் கரெக்ட்டா ஸ்வேதாவுமே வராங்க. ஸ்வேதா அர்ஜுன் கூட கல்யாணம் ஆக போகுதுன்னு நினச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஐயர் பார்த்தீங்கன்னா, தாய்மாமன ஸ்வேதா கழுத்தில மாலைய போட சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உடனே அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா, "கரிகாலா நீயும் சரண்யாவும் ஸ்வேதாக்கு மாலை போடுங்கப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாலையெல்லாம் போட்டு, அப்புறம் ஸ்வேதாவ நமஸ்காரம் பண்ணிட்டு உட்கார சொல்றாங்க. ஸ்வேதாவும் அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா, மணமேடையில ஒண்ணா உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயர் மந்திரம்லாம் ஓதிட்டு இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, அதற்கான எல்லா சடங்குகளும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணா கைய பிடிச்சு. ஸ்வேதா ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. அர்ஜுன் ரொம்பவே வருத்தமா இருப்பாரு. இப்ப நம்மளுக்கு இந்த கல்யாணம் நடக்குமா? நடக்காதான்ற ஒரு கியூரியாசிட்டிலே நம்மள வச்சிருப்பாங்க. உடனே கமலா பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவங்களோட பொருத்தம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள திஷ்டிலாம் சுத்தி போடுவாங்க. எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. சரண்யாவையும், அர்ஜுனையும் தவிர. மதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவனுக்கு கல்யாணம் ஆவத நெனச்சு. விடுகதை கருப்பு காகம் ஓடி போச்சு, வெள்ளை காகம் நிற்குது. அது என்ன? ஒரு பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அர்ஜுனை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ச்சே! இவன் மதுவ கல்யாணம் பண்ணிட்டு எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டான். கடைசியில அவங்க அப்பா எல்லாத்தையுமே கெடுத்துட்டாரேடா அப்படின்னு சொல்றாங்க. அதில ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு அது கூட கஷ்டமா இல்லடா. இந்த மதுவ அவன் 2 வருஷமா விரும்புனான்றது அந்த மதுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த மது எப்படி உக்காந்துட்டு இருக்கா பாரு. கொஞ்சம் கூட ஒரு ஃபீலிங்கே இல்லாம அப்படின்னு சொல்றாங்க. உடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா, மணமேடையில இருந்துட்டே பார்த்தீங்கன்னா, மதுவ பார்த்துட்டு இருக்காரு. மது ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன பார்த்துட்டு இருக்காங்க. சிரிடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐயர் பார்த்தீங்கன்னா, தாலியையும், அச்சதையும் கொடுத்து எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அர்ஜுன் அத பார்த்துட்டே இருக்காரு. என்னதான் பண்றது? நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு. சரண்யா பார்த்தீங்கன்னா, அச்சத தட்டு எடுத்துக்கிட்டு நேரா பார்த்தீங்கன்னா, மது கிட்ட தான் போறாங்க. முதல்ல மது தான் எடுக்குறாங்க. சந்தோஷமா எடுக்குறாங்க. அத பார்க்கும்போது சரண்யாவுக்கு ஒரு நிமிஷம் காண்டா இருக்கு. உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, "என்ன அர்ஜுன் கண்ணெல்லாம் கலங்குது இந்த புகையாலயோ?" அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்திருக்கவங்களே இந்த புகையால உன் கண்ணு கலங்குதுன்னு நெனைப்பாங்க. ஆனா நீ வேற ஒன்னத்த நெனச்சுட்டு கண்ணு கலங்கிட்டு இருக்க. நான் சத்தியமா நெனச்சு கூட பார்க்கல அர்ஜுன். இந்த மணமேடையில நீ என் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பன்ட்டு. நான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணும்போது நீ என்ன வேணான்னு சொன்ன. ஆனா கடவுள் பாத்தியா நம்ம 2 பேரையும் எப்படி சேர்த்து வச்சிருக்காருன்ட்டு. உண்மையான காதல் கண்டிப்பா தோக்காது அர்ஜுன். நான் உன்ன அந்த அளவுக்கு உண்மையா லவ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இப்ப நீ என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொப்போஸ் பண்ணும்போது நீ வேணான்னு சொன்ன. இப்ப பாத்தியா கடவுளே நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்காரு. இதுலேருந்தே நீ தெரிஞ்சுக்கலாம் என்னோட காதல் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவும் உண்மையான காதல் தோக்காது அர்ஜுன். அத புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஸ்வேதா சொல்றாங்க. நீ என்னை விட்டு விலகி போனாலும் கடவுள் உன்னை என்கிட்ட வந்து சேர்த்துட்டாரு பாரு அப்படின்னு ஸ்வேதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் ரொம்பவே சோகமா இருக்காரு. மது ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஸ்வேதாவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அட பாவிங்களா எப்பதான்டா இந்த கல்யாணத்த பண்ணுவீங்கன்ற மாரி நம்மளுக்கே தோணும். எவ்வளோ நாள் தான்டா இந்த ஒரு கல்யாண கான்செப்ட்ட இழுப்பீங்கன்ற மாரி தோணும். நீ அடுத்தடுத்து ஒரு விறுவிறுப்புகளையும், சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. நம்மளோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. விடுகதையின் விடை உளுந்து.